நாமும் கற்போம் கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 148வது கொஸ்டின். இங்க ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26. அதாவது நான் வரிசையா ஏல இருந்து இசட் வரையும் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏன்ற மதிப்பு 1 2 3, அதாவது A1 B2 C3 இப்படின்னு எழுதிட்டேன். அதே மாதிரி எழுதிட்டே ஃபுல்லாக எழுதி முடிச்சோடனே இசட்ல இருந்து அப்படியே 1 2 3 4 இப்படி தலைகீழாக எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 26, இங்கே ஏவோட மதிப்பு 26. அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இதே தலைகீழாக தான் எடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் ஓரளவு விற்க முடியுது. அதே மாதிரி இதையும் செக் பண்ணிடலாம். நம்ம எஸ்ஸோட மதிப்பு பார்ப்போம். எஸ் ப்ளஸ் யூ ப்ளஸ் n இதை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 27 கிடைக்கணும். எஸ்ஸோட மதிப்பு எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எடுத்தா நம்பர் 8 பிளஸ் யூவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா யூவோட மதிப்பு கீழே இருந்து எடுத்தா 6. அதே மாதிரி பிளஸ் என்னோட மதிப்பு என்ன எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதே ரிவர்ஸ்ல இருந்து எடுத்தா 13. இதே நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்க்கிறோம். 27 வரணும். 8 கூட்டல் 6 14, 14 கூட்டல் 13 27. இப்போலாம் இந்த மெத்தட் ரைட்டு. இப்போ நம்ம இதை வச்சு சிடியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சி பிளஸ் ஏ பிளஸ் டி சீக்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சியோட மதிப்பு என்னன்னா, சியோட மதிப்பு ரிவர்ஸ்ல இருந்து வந்தா 24. ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் 26 பிளஸ் அடுத்து டியோட மதிப்பு. டியோட மதிப்பு ரிவர்ஸ்ல இருந்து கீழே இருந்து மேலே வந்துச்சுன்னா 7. ஓகேங்களா? இப்ப 24ஓட 26 கூட்டினா 50, 50 கூட்டல் 7 57. இதான் ஆன்சர். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 57. அதாவது என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. 57ங்கிறது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் அப் பண்ணிக்க வேண்டியதான். இதான் ஆன்சர் 57. நன்றி, வணக்கம்.